அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:30 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையப்பயிற்சி நற்புலரி. 9th Sense Train Sense Consult மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையப்பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு காம்பஸ் என்ற கம்யூனிகேஷன் இன் பிஸ்னஸ் அல்லது பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச் சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வந்தனர். அந்த வகையில் இந்த மாதத்தில் நிறைவாக இன்று 31வது நாள். என்றும் மாதத்தின் நிறைவான நாள் மிக சிறப்பாக அந்த நாளை நிறைவு செய்யும். எப்பொழுதும் உள்ள அதே பயிற்றுனர், அதே பேச்சாளர், நம் அனைவருக்கும் பரிச்சயமான நபர். அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் வழங்கப்படும். தற்போது இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பேச்சாளர் எம் சுமதி மேடம் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. மேம், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் மேம். யூ கேன் ஸ்டார்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். ரொம்ப ரொம்ப அருமை. இன்னைக்கு காலையில நீங்க எல்லாருமே என் கூட சேர்ந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் 1 month சரியா அதை ஜாயின் பண்ண முடியல. பட் இருந்தாலும் எல்லாம் முடிஞ்சு கடைசி எண்டில் ஒரு மேக்ஸ் ஃபீட்பேக் தான் ஓடிட்டு இருக்கோம். அதுல என்ன சொல்றதுன்னு தெரியாது. அதனால வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டு டைப் பண்ணி கூட்டிட்டு போயிடுவேன். நான் அதுதான் பண்ணிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் நீங்க எல்லாருமே சூப்பரா செஷன் எடுத்திருப்பீங்க. பட் நான் தான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன் அந்த செஷன்லாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் கலந்துக்கிட்டதுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் பார்த்தா இந்த மந்த் டாபிக் கம்பஸ். அந்த அந்த டாபிக் பார்த்த உடனே கீழே வந்து ஒரு சார் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயம் தான் அப்படின்ற மாதிரி அந்த இதில் போட்டிருந்தாரு. பார்த்தேன் என்னது பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு விஷயம் டாபிக் இருக்குன்னு சொல்லி பிரிவிராஜ் சார் கூட என்ன சார் இது போட்டிருக்கேன் மேடம். அதெல்லாம் வார்த்தை ஜாலை விளையாட்டு மேடம். இதை பத்தி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம பிசினஸ் பத்தி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ பிசினஸ் பத்தி பேசுறதா இருக்கட்டும், இல்ல வேற யாராவது பண்ற பிசினஸ் பத்தி பேசுறதா இருக்கும், இது வந்தாலும் நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சார், அது பண்ணலாம், பண்ணுங்க மேடம் சார் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா நம்ம ஃபுல்லா அட்டன் பண்ணிதான் தெரிஞ்சிருக்கு இல்லையா என்ன நடந்துச்சுன்ட்டு. நான் அதை அட்டன் பண்ணவே இல்லையா, அதனாலதான் நான் கடைசியா சரி லட்சுமணா சார் என்ன சொல்றாரு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த செஷன் எனக்கு சீக்கிரம் முடிஞ்சுது. அதனால நான் உடனே ஜாயின் பண்ணி அதே ஒரு 6 minutes லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். அவர் முன்னாடி என்ன பேசுறது என்னாலும் கேட்க முடியல. ஸோ அதை பார்த்த பின்னாடி ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்க கலந்துட்டதுக்கு. இப்போ நம்ம வந்து இந்த டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ நமக்கு வந்து முதல்னு சொல்ல போனா நம்ம திருவள்ளுவர் வந்து தொடாத டாபிக்கே இருக்காது. எல்லா டாபிக்கும் தொட்டிருப்பாரு. நீங்க என்ன விஷயம் போய் பாருங்க, எல்லாத்துலயும் ஒரு அந்த 2 அடி குறட்கள் வந்து நிறைய விஷயத்த நம்ம கத்து கொடுத்துருக்கோம். அதுல இன்னைக்கு ரிலேட்டடான இந்த டாபிக்கான ஒரு குறளா நான் இந்த குறளை சொல்றேன். ஊரோரால் உற்ற பின் ஒழுகாமை இவ்விரண்டின் ஆரெண்டர் ஆய்ந்தவர் போல் அப்படின்னு திருக்குறள். ஊரோரால் உற்ற பின் ஒழுகாமை இவ்விரண்டின் ஆரெண்டர் ஆய்ந்தவர் போல் இந்த திருக்குறள். ஊரோரால் அப்படின்னா ஊறு என்றால் தடை, துன்பம், இதெல்லாம் விளைவிக்கக்கூடிய அதுதான் ஓரால் நீங்குதல். நம்மளை விட்டு நீங்கணும் அப்படின்னா உற்ற பின் அதுக்காக தளராமல் நடுங்காம இவ்விரண்டு இந்த 2ம் ஆரென்பர் வழி என்பார் ஆய்ந்தவர் படித்தவர் எழுந்தவர் போல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஒரு தொழிலை தொடங்க போறோம்னா அந்த தொழிலை தொடங்கும் போது நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வரும். நம்ம நினைச்சு ஒண்ணு தொடங்குவோம், நம்ம இதை நம்ம எடுத்து நம்ம கரெக்டா பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சு நம்ம தொடங்குவோம். நிறைய விஷயங்களை பார்த்து நம்ம செய்வோம். ஆனா கடைசி நேரத்துல ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை போய் நம்ம கண்டிப்பா மாட்டுவோம். அந்த பிரச்சனையில தப்பிக்கிறதுக்காகவும் ஒரு விஷயம் பண்ணியிருப்போம். பட் ஆனா அப்பயும் அது நடக்காது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை மாட்டுவோம். ஸோ அது மாதிரியான துன்பங்கள் துயரங்கள்ல வரும்போது மனம் தளராமல் எந்த இடத்துலயும் நீங்க தயங்கி நிற்காம தன்னம்பிக்கையோட அடுத்த விஷயத்த நீங்க இன்னொரு வழியை தேடி போகணும்.
ஒரே வழியில அடைச்சிடாது, இன்னொரு வழி தெரியும். அந்த வழி எதுன்னா அதுக்குதான் அவர் சொல்ல ஆய்ந்தவர் கொள் படித்தறிஞர் அறிந்தவர்கள் அல்லது நம்ம ஏற்கனவே நமக்கு ஒரு வழி வகுத்து வச்சிருப்பாங்க. நம்ம சொல்ல என் வழி தனி வழின்னு ஒரு வழியில போயிருப்போம். அந்த வழியில தான் நிறைய சிக்கல்கள் நமக்கு வந்திருக்கும். அந்த வழியிலேயே போகாம அடுத்து இன்னொரு வழியை நீங்க ஏற்கனவே போட்டு வச்சிருப்பாங்களா ஒரு வழி, அந்த வழியில ஈஸியா போலாம் இல்லையா, அந்த வழியை சூஸ் பண்ணி நீங்க போங்க அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் அந்த திருக்குறளுடைய அர்த்தம். சரிங்களா? சோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு திருக்குறளை எழுதிய அவருக்கு நம்ம எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. அந்த வரிகளுக்கு இன்னைக்கும் ஒரு உயிரூட்டக்கூடிய அளவுக்கு தான் நம்மளுடைய தொழில்களும் இன்னைக்கு அமைஞ்சிருக்குன்றதை நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ நம்ம எல்லாருமே கொஞ்சம் பேசிட்டே பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால என் கூட எல்லாமே கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற விஷயம் என்னது சார்? ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, அது என்னன்றதை சொல்லலாம். ஒரு ஃபீல்ட்ல அறுவடை நடக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஃபீல்டுல அறுவடை நடக்கிற மாதிரி இருக்கு. சரியா? ஸோ ஒரு சின்ன ஷேட் மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. வாய்ஸ் கொஞ்சம் ஓவரா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. ஓகே, தயார் சொல்லிட்டாரு. யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா போதும், நம்ம அடுத்தது கொடுக்கலாம். சொன்னாரு ஏதோ ஒரு ஃபீல்டுல அறுவடை நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கத்துக் கொடுத்துருக்கு. ஒரே விஷயம் என்ன, இந்த கொரோனா போன பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அது பிசினஸ் ஆக இருக்கட்டும், ஹெல்த் ஆகட்டும், ஒரு அவேர்னஸோட நம்ம இன்னைக்கு நம்ம பயணிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்போ இந்த இதுக்கும் அந்த ரிலேட்டடான பிரச்சனைக்கு என்ன மேடம் சம்பந்தம்னா, நம்ம எல்லாருக்கும் ஹெல்த் முக்கியம் அப்படின்ற கான்செப்டுக்கு வந்துட்டோம். அப்போ ஹெல்த் முக்கியம், இதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்த் முக்கியமா பாத்துக்கிட்டோம். ஆனா ரொம்ப ரொம்ப அக்கறையெல்லாம் நம்ம பார்த்துக்கல. நம்ம ஏதோ ஒண்ணு கிடைச்சிட்டு சாப்பிடுற நிலைமைக்குதான் வந்தோம். இந்த பிரச்சனை வந்த பின்னாடி எதை எதை எடுத்துக்கணும், எது மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும்ன்ற ஒரு இது நமக்கு தனியா வந்துடுச்சு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் இஷ்டத்துக்கு நம்ம வாங்கி சாப்பிடுறதெல்லாம் போக, இப்ப ஆர்கானிக் காய்கறிகள் அப்படின்னு ஒரு இது நம்ம மைண்டுக்குள்ள செட் ஆயிடுச்சு. இப்ப ஆர்கானிக் பொருட்கள்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்தணும். அதை சாப்பிட்டா நமக்கு ஹெல்த் நல்லா இருக்கும். ஏன்னா அதுலதான் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள், உரங்கள் இதெல்லாம் போடாம நல்ல விளையக்கூடிய உயிரூட்டிகளை கொடுத்து உருவாக்கக்கூடிய அந்த பயிர்கள் விளையுது. அப்ப அது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஆரோக்கியமா நம்ம இருப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள நம்ம வந்தாச்சு. ஸோ அப்ப அந்த கான்செப்டுக்குள்ள வந்த பின்னாடி என்ன நடக்குதுன்னா, அப்ப இங்க நிறைய இடத்துல நம்ம தேடி தேடி பாக்குறோம். ஆன்லைன்ல செக் பண்றோம், பக்கத்துல ஏதாவது ஷாப் இருக்கான்னு பாக்குறோம், அப்ப ஆர்கானிக் ஃபுட் கிடைக்குமான்னு பாக்குறோம். சிறுதானிய வகைகளுக்கெல்லாம் தொட கூட மாட்டோம். அப்படி இருந்த நாம இன்னைக்கு எல்லாமே மாறி இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த பொருட்களுடைய மதிப்பு நமக்கு இப்பதான் தெரிஞ்சே இருக்கு. அந்த மதிப்பை தெரிவிக்கிறதுக்கு ஒரு கொரோனான்னு ஒண்ணு வந்திருக்கு. ஸோ அதனாலதான் இப்ப அந்த மதிப்பு நமக்கு தெரிஞ்சுது. அந்த மதிப்பு கூட்டலான பொருட்கள் எப்படிலாம் நம்ம கை கிடைக்குது, இது மாதிரி விளையக்கூடிய பொருட்கள் எங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம போய் தேடி தேடி இப்ப நம்ம கண்டுபிடிச்சு வாங்க ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப நான் ஏன் இதை சொல்லியிருக்கேன்னா, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த தொழிலை பற்றிய ஒரு அனுபவம், அறிவு, இல்ல அதை சார்ந்த ஒரு படிப்பு, ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா? ஒரு சில பேர் படிப்பு இருக்கும், அதுக்கான நாலேஜ் இருக்காது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த தொழில் ரீதியான எல்லா விஷயமும் தெரியும், அதுக்கான படிப்பு இருக்காது. ஆனா நமக்கு தேவை இந்த இடத்துல படிப்பா இல்ல அதை பத்தி நமக்கு தெரிஞ்சு ஏற்கனவே வச்சிருக்க முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்க அந்த வழிமுறையான்னு கேட்டா, அந்த வழிமுறையை பின்பற்றினவே நம்ம ஜெயிக்க முடியுன்றதுதான். ஸோ அப்ப அவர் என்ன பண்றாரு, ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் வச்சுட்டாரு. நல்லா விளைஞ்சு நிக்குது, நிறைய பேர் அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஒரு பேரே வைக்கல அவரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இதை பத்தி ஒவ்வொரு சேனல் எல்லாம் போடுறாங்க, நிறைய விஷயம் வெளியே போய் பரவுது. அந்த ஊர்ல கேக்குறாங்க. கேட்கும்போது சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது, சில பேருக்கு மட்டும் அது தெரியுது சொல்றாங்க. இல்ல அங்க இருக்கு அதுவான்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப ஒரு தொழிலை தொடங்கும் போது அது எதுவானா இருக்கட்டும், நம்ம இந்த ஃபார்ம் ஆகட்டும், அக்ரி ஃபார்ம் ஆகட்டும், இல்ல வேற எந்த தொழிலானா இருக்கட்டும், அப்போ ஒரு தொழிலை தொடங்கும் போது நமக்கு அந்த நாலேஜ் இருந்தா அதை எப்படி செயல்படுத்தணும் ஒரு வழிமுறை இருக்கு. அந்த வழிமுறையை நம்ம சரியான முறையில் பின்பற்றணுமானா கண்டிப்பா கிடையாது. நிறைய பேர் பயன்படுத்துவதே கிடையாது. காரணம் சில பேர் பண்றாங்க, சில பேர் அதான் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நம்மளுடைய
நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படித்தவர்கள், அறிஞர்கள் அவர்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு வழியில பின்பற்றி போனா நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு அது மாதிரி சில பேர் கரெக்டா பண்ணுவாங்க, சில பேர் தப்பு தப்பா கரெக்டா பண்ணுவாங்க. அது மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு தேவை ஆர்கானிக் காய்கறிகள். அந்த காய்கறிகள் இருக்கிற இடம் இருக்கு. பட் ஆனா அது எந்த இடத்துக்கு போகணுன்ற வழிமுறை நமக்கு தெரியல. அப்ப நான் ஒரு பொருள் ஆரம்பிச்சு அதை சரியான இடத்துக்கு கொண்டு போறக்கூடிய வழிமுறை தெரியல. அந்த பொருளுடைய வேல்யூ தெரியல. இப்போ நான் ஆர்கானிக் காய்கறி நான் பயன்படுத்தி சாப்பிட்டேன்னா எனக்கு அதை பத்தி தெரியும். நான் கன்சியூம் பண்ணியிருக்கணும். அப்ப நான் சாப்பிட்டிருந்தா மட்டும்தான் எனக்கு அதோட வேல்யூ தெரிஞ்சிருக்கும். நானே சாப்பிடல. அப்ப அதோட வேல்யூ எப்படி தெரிஞ்சிருக்கும்? யாராச்சும் ஆர்கானிக் காய்கறி கடை அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நானே இங்க ரோட்ல கடை வச்சிருக்காங்க. அங்க போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை பத்தி ஒரு அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். இருந்தாதான் அவங்களுக்கும் மத்தவங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு ஏதுவா இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இந்த ஸ்லைடு பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்ல முடியுமா? யாரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. கம்யூனிகேஷன் பிசினஸ் சம்பந்தமா ஒரு ஆபீஸ்ல ஒரு பிசினஸ் மீட்டிங் நடக்குற மாதிரி தெரியுது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார் அண்ட் லக்ஷ்மணா சார். ஸோ பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிஸ்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பிஸ்னஸை பத்தி ஒரு நாலேஜ் அவங்களுக்கு ஷேர் பண்றாங்க. இப்போ எனக்கு பிஸ்னஸ் தெரியும், பட் ஆனா நான் அது யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னா அப்ப எப்படி என் பிஸ்னஸ் வளரும்? எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ், நான் பண்ற பிஸ்னஸ் நான் மத்த கூட சொல்லணும். அது என்ன பிசினஸ், எது மாதிரியான பிசினஸ், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அதனால அவங்களுக்கு என்ன பலன் இருக்கோ இல்லையா, ஆனா நம்ம சொல்லணும். ஆனா இன்னைக்கு அதை பத்தி சொல்லுமான்னா நிறைய கஷ்டப்படுறோம், வெட்டப்படுறோம், வேதனைப்படுறோம், துக்கப்படுறோம், துயரப்படுறோம், அசிங்கப்படுறோம், இதெல்லாம் பண்றோம். ஆனா அதை சொல்றது கிடையாது. இதுக்கு வந்து கொஞ்சம் படிச்சிருக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பா அந்த நாலேஜை அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த ஷைனஸ்னாலதான் நிறைய பேர் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுல இருந்து வெளியே வந்து நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். நம்ம எது பண்ணாலும் சரி, நம்ம துணி விக்கிறோம் பரவாயில்ல கொடுங்க, ஒரு காய்கறி விக்கிறோம் கொடுங்க, ஒரு கருவாடு விக்கிறோம் கொடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம செய்யற விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணியே ஆகணும். அப்பதான் நம்ம பிசினஸ் க்ரோத் பண்றதுக்கு ஒருவேளை அவங்களுக்கு தேவைப்பட்டு அவங்க அதை பயன்படுத்திப்பாங்க. இல்லைன்னா அதை சொல்லுவோம், அதை போற காக்கா கடையில விற்கிது சிக்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி அட்லீஸ்ட் அடுத்தவங்களுக்காவது அவங்க கை காமிச்சிடுவாங்க. இங்க இருக்கு பாருங்க, இவங்க இதை பண்றாங்க பாருங்க, நீங்க கேட்டீங்கன்னு அது பண்றாங்க பாருங்க. எனக்கு வந்து லக்ஷ்மணா சார் வந்து இது மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப பிடிக்கும். எதுக்குன்னா ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கேட்கிறோன்னா அது வந்து அவருக்கு வந்து அவர்கிட்ட இல்லைனாலும் கூட அது யாருக்கு இருக்கோ அந்த நபரை நமக்கு கை காட்டி விடுவார். அது யாரா இருந்தாலும் சரி, நீங்க லெக்சரில் இருக்க ஒரு நண்பர்களா இருக்கும் சரி, பஸ்ல அவர் பயணிக்கும் போது சந்திக்க நண்பர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க அந்த நேரத்துல ஏதாவது இது மாதிரி பிரச்சனை சார் ஏதாவது பக்கத்துல இருக்கும்போது சொல்லிட்டாங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு அவங்க கிட்ட இவங்க நம்பரையும் ஷேர் பண்ணுவாரு, அவங்கள்ட்ட இருந்து இவங்க நம்பரையும் வாங்கி கொடுப்பாரு. ஸோ அந்த கம்யூனிகேஷன் பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மென்டார்னு கூட சொல்லலாம் லக்ஷ்மணா சார். நான் இந்த இடத்துல நம்ம கூட ஸ்ருதிக்காக சொல்லலை, என்னுடைய மீட்டிங்ல எல்லா இடத்துல நான் சொல்லியிருக்கேன், அது அவருக்கே தெரியாது. பட் இந்த நேரத்துலதான் நான் அவருக்கு நான் சொல்றேன். சரிங்களா? இந்த நேரத்துல கண்டிப்பா அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த அளவுக்கு நான் பேசுவதற்கும் இது மாதிரியான தளத்துல பயணிப்பதற்கும் எனக்கு காரணமா இருந்தது அவர் தான். சரிங்களா? இப்போ அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷனு ஒரு வந்து ஷேரிங்கு கண்டிப்பா நமக்கு இருக்கணும் ஒரு பிசினஸ்க்குள்ள. அது நம்ம பண்றோமானா கண்டிப்பா பண்றது இல்லை. ஸோ அதை சரியான முறையில பண்ணிட்டு போகும்போது நம்ம கண்டிப்பா நம்ம பிசினஸ் குரோத் ஆகிறதுக்கு 100%ல 200% வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்துல எந்த ஒரு அசிங்கம் அவமானமோ எதுவுமே படவே கூடாது. இன்னைக்கு எல்லா நிறுவனமும் எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடிய அளவுக்கு மாறியாச்சு. நான் நினைச்சு பார்த்தா கூட பிரமிப்பா இருக்கு. ரோட்டு தெருவுல உட்காந்துட்டு நுங்கு விட்டு இருந்த ஒரு முதியவர், அவர் அந்த பனை மரத்துல ஏறி வெட்டி அவரு அந்த நேரத்துல மட்டும் ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு விவசாயியோ யாரோ ஒரு நபர், அவருடைய தொழிலை கூட ஒரு கார்பரேட் கம்பெனி எடுத்துக்கிச்சுன்னா யோசனை பண்ணி பாருங்க. கார்பரேட் கம்பெனியே வெக்கப்படலாம் அந்த விஷயத்த பண்றதுக்குன்னும் போது நம்ம எதுக்கு வெக்கப்படணும் நம்ம தொழிலை பத்தி ஷேர் பண்றதுக்கு? கண்டிப்பா நம்ம தொழிலை பத்தி யார் எது பண்ணாலும் இப்ப எனக்கு தெரியும். இப்போ நம்ம ரமேஷ் சார் ஆகட்டும், நம்ம இவரு பிரிதிவிராஜ் சார் எல்லாம் பாத்தீங்கன்னா, குமரேசன் சார்லாம் ஒரு நல்ல ட்ரைனர்னு தெரியும்.
ஸோ அப்போ எனக்கு அந்த ட்ரைனிங் ரிலேட்டட்ல ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை என் நண்பர்களுக்கு தேவைப்பட்டாலோ நான் கண்டிப்பா அவங்கள சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து ட்ரைனிங்ல கண்டினியூஸா இருக்காங்க, இவங்கள நீங்க பயன்படுத்திங்க சொல்லலாம். அப்ப அவங்கள பத்தி எனக்கு தெரிஞ்சதால தான் நான் ஷேர் பண்ண முடியுமே தவிர தெரிஞ்சுக்கலன்னா என்னால அதை ஷேர் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம ஷேரிங்க பர்ஃபெக்டா பண்ணணும். அப்பதான் நம்ம தொழில் வந்து டெவலப் ஆகும். சார் நெக்ஸ்ட் சார். ஸோ இந்த நம்ம பண்ணக்கூடிய பிசினஸ் நம்ம யாருக்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு முதல்ல நம்ம ஒரு முடிவு பண்ணணும். நான் ஒரு தொழில் தொடங்குறேன், இந்த தொழிலை நான் யாருக்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு முதல்ல ஒரு முடிவு பண்ணோம். ஒரு கல்யாணம் பண்ண போறோங்க, முதல்ல ஒரு லிஸ்ட் எழுதுவோம். நம்ம யாருக்கெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க போறோம். முதல்ல வந்து ரொம்ப 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 நெருங்கின சொந்தம், அவங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை அது மாதிரி எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதுவாங்க. சம்பந்திங்க எழுதுவாங்க, அப்புறம் அது ரிலேட்டட் பங்காளிங்க எழுதுவாங்க, அது ரிலேட்டட் அப்புறம் ஊர்ல இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் அவங்களுக்கு எழுதுவாங்க. அது மாதிரி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுவோம். அந்த லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு எல்லாம் இதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வைப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம தொழில் தொடங்கும் போது நம்ம தொழில யார் யாருக்கெல்லாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட் ரெடி பண்றோம்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஒரு 4-5 பேர் கூப்பிடுவோம், இல்ல ஒரு 10 பேர் கூப்பிடுவோம். இல்ல ஒருவேளை நமக்கு தெரிந்த என்ன சொல்றது, நம்ம அந்த பிசினஸ் ரிலேட்டட் ஒரு 2-3 பேர் தெரியும் வச்சுக்கோங்க, அவங்க மட்டும் கூப்பிடுவோம். அவ்வளவுதான். மிஞ்சி போனா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு 30 பேருக்குள்ளதான் இருக்குன்னு வச்சுங்க. ஆனா அந்த பிசினஸ் போய் சேர போற இடம் பல லட்சம் பேருக்கு அந்த பிசினஸ் போய் சேர போகுது. ஆனா நம்ம கூப்பிடுற பேரு கொஞ்சம் நபர்கள் தான் இருக்கு. அப்போ நம்ம எழுதுற லிஸ்ட்ல இவங்கதான் வேணும் இவங்கதான் வேணாம் நம்ம அங்கேயே முடிவு பண்ணி ஃபில்டர் பண்ணிடுறோம். நம்ம வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆனா நீங்க எடுத்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எடுத்தா கூட எல்லாருமே அழைக்கணும்ன்ற அந்த கான்பிடென்ட் நமக்குள்ளே வர்றதுல அந்த லிஸ்ட் நம்ம எடுக்கிறது இல்லை. அப்புறம் நம்ம தொழில் டெவலப் பண்றது யாருக்கு கொடுத்து நம்ம டெவலப் பண்ண போறோம்னா அதுதான் எனக்கும் புரியல. நீங்க அதை செய்றீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ பிசினஸ் ரிலேட்டடா நம்ம பண்ணும்போது முதல்ல இந்த வாய்ப்பை நம்ம யாருக்கு கொடுக்க போறோன்றதை ஒரு லிஸ்ட் அவுட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எந்த இடத்துல வைக்க போறோம், எந்த இடத்துல இந்த நிறுவனம் இருக்க போகுது, இந்த இந்த பிசினஸ் எப்படி நம்ம குரோத் பண்ண போறோம், இது யாருக்குள்ள இந்த வாய்ப்பை கொடுக்க போறோம்னு ஒவ்வொரு விஷயமும் நோக்கனுக்காக நம்ம ஒரு நோட்டை எடுத்து நம்ம எழுதி அதை ஃபாலோ பண்ணிட்டே வரணும். அப்பதான் வந்து அந்த பிசினஸ் நம்ம சரியா கொண்டு போய் சேர்க்க முடியும், எந்த பிசினஸ் இருந்தாலும் சரி. சரிங்களா? நெக்ஸ்ட் சார். ஸோ இன்விடேஷன் நம்ம யாருக்கெல்லாம் இன்விடேஷன் வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிடுறேன். நம்ம ஒரு 2-3 பேருக்கு ஏதோ கொஞ்சம் பேருக்கு மட்டும் இருக்கும். ஸோ நம்ம பண்ண போற பிசினஸ ஒரு இன்வைட் பண்ணி அவங்கள கூப்பிடணும். ஒவ்வொரு முறையும் நம்ம ஏதாவது ஒண்ணு பெருசா மேஜிக் பண்ணிருப்போம், அப்பயே அவங்களை கூப்பிட்டு நம்ம அதை அவங்களுக்கு ஹானர் பண்ணும்போது நிறைய பேர் கூடும்போது நிறைய முறை அவங்கள வர வைக்கும் போது அந்த என்ன பிசினஸ் நீங்க பண்றீங்கன்ற விஷயம் தெரிய வரும். யாராச்சும் நம்மள பார்க்க வரான்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணோம், வெளியே தான் போய் மீட் பண்ணுவோம். கொஞ்சம் வாயேன் ஆபீஸ் வாயேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்போ உங்க ஆபீஸ் வருவாரு. அப்ப ஆபீஸ் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்ப்பாரு. என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் எல்லாம் நம்ம பண்ணணும். அதெல்லாம் பண்ணாம அவர் நம்ம ஆபீஸ் வந்து அவர் பொறாமப்படுவாரு, இவர் போய் 4 பேருக்கு சொல்லுவோம் அப்படிலாம் நம்ம நினைச்சோம்னா நம்ம எங்கேயும் உருப்பட மாட்டோம், டெவலப்பும் ஆக மாட்டோம். அப்ப நம்ம எல்லாரையும் இன்வைட் பண்ணியே ஆகணும். எல்லா விஷயத்துக்கும் நம்ம இன்வைட் பண்ணி ஆகணும். நல்ல விஷயங்கள் எது செஞ்சாலும் நம்ம இன்வைட் பண்ணி ஆகணும். நெகட்டிவான தாட்ஸ் எப்பவுமே பிசினஸ்குள்ள கொண்டு வரவே கூடாது. பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் தான் கொண்டு வரணும், பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் தான் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்மளுடைய பிசினஸ் கண்டிப்பா குரோத் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா அமையும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு கேதரிங் மாதிரி இருக்குது. ஓகே. ஒரு கேதரிங் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் சார். நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உட்கார்ந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்குங்க ஒரு ஹால்ல உட்கார்ந்து. ஓகே சார், சூப்பர் லக்ஷ்மணா சார். ஸோ இன்னைக்கு இதுக்கு பதில் சொன்ன அனைவருக்கும் நன்றி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் எடுத்துக்கணும்னா அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் வேணும். ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லுவாங்கல்ல. இப்ப அதுல அடிப்பட்டவங்களும் இருப்பாங்க, அதுல வந்து ஜெயிச்சு வந்தவங்களும் இருப்பாங்க. அது மாதிரி கூப்பிட்டு ஒரு இடத்துல நம்ம வீட்டுல ஒரு ட்ரீட் மாதிரி கொடுத்து ஒரு ஹோம் மீட்டிங் மாதிரி நம்ம பண்ணலாம். நம்ம பிசினஸ் ரிலேட்டடா இருக்கலாம், நம்ம எது பண்ண போறோமோ அது ரிலேட்டடா இருக்கலாம், இல்ல நம்ம வீட்டு பீப்புளா கூட இருக்கலாம். ஒரு பிசினஸ் பண்ணும்போது நம்ம வீட்லயே நமக்கு தடைகள்லாம் வரும். இதை போய் பண்ண போறியா, ஆசை போச்சா, இவ்வளவு பணம் இது செலவு பண்ண போறியே, ஐயோ இது இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடுமேன்னு சொல்லிட்டு நமக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ் முதல்ல நம்ம வீட்டுல இருந்தா வரும்.
முதல்ல அவங்கள கூட நம்ம ஹோம் மீட்டிங்ல உட்கார வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஸ்நாக்ஸ் கிளாஸ்லாம் அவங்கள வாங்கி வச்சு சாப்பிட வச்சு இம்ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் இந்த பிசினஸ் இப்படி பண்ண போறேன், இந்த பிசினஸ் ஃபியூச்சர்ல இந்த பிசினஸ் இந்த அளவுக்கு பூம் ஆகும், நம்ம வீட்டுடைய பொருளாதார நிலைமை நல்லபடியா மாறும், இதுக்கெல்லாம் நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள முதல்ல கன்வின்ஸ் பண்ணணும். இதை பண்ணீங்கன்னா நம்மளுடைய பிசினஸ் க்ரோத் ஆகுது ஈஸியா இருக்கும். அதே நேரத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, சும்மா தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நெகட்டிவான ஃப்ரெண்ட்ஸை தள்ளிட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா அவங்களெல்லாம் கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் கொடுத்து அவங்ககிட்டயே நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் இது மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கேன். ஸோ அது மாதிரியான ஒரு பிசினஸ் பண்றதுக்கு உங்ககிட்ட இதெல்லாம் நான் சில ஐடியாஸ் எதிர்பார்க்குறேன். கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அது நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கணும். கொடுத்த எல்லாத்தையும் எடுத்தா அவ்வளவுதான் நம்ம கதை. ஸோ அப்போ வந்து நமக்கு எந்த ஐடியா தேவையோ அந்த ஐடியாஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த பிசினஸை க்ரோத் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிவிதமா இருக்கும் அப்படின்றத நான் அதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்போ நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம வீட்டு உறவினர்கள், நம்ம அம்மா அப்பா அண்ணன் தம்பி பொண்ணு பையன் இப்படி எல்லாம் இருப்பாங்க, யாரானா இருக்கு முதல்ல அவங்கள கன்வீன்ஸ் பண்றதுதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்களே புரிஞ்சுக்கலன்னா மத்தவங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க நமக்கு ஒரு பக்கம் சப்போர்ட்டா இருந்தாங்கன்னா நம்ம எதையும் சாதிக்க முடியும். அதனால முதல்ல நம்ம அவங்களதான் நம்ம கன்வீன்ஸ் பண்ணணும். கன்வீனியன்ஸ்ல நம்ம பிசினஸை பத்தி எடுத்து புரிய வைக்கணும்னு சொல்ல வரேன். கன்வீனியன்ஸ்னா சும்மா நான் பண்றேன்பா விட்டுப்பா அப்படி சொல்றதுதான் இல்லை. நம்ம பிசினஸ் என்ன பண்ண போறோமோ அதனுடைய ஃபியூச்சர் பிளான் முதல் கொண்டு நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணா நம்ம பிசினஸ் நல்லபடியா க்ரோத் ஆகும். அது நம்ம ஸ்டார்ட் பண்ற பிசினஸ் ஆனாலும் சரி, இப்ப ஏற்கனவே நம்ம பண்ணிட்டு இருக்க பிசினஸ் ஆனாலும் சரி, கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க சப்போர்ட் மஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நல்லா க்ரோத் ஆயிடுச்சு, நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே நம்ம போட்ட ரூட் கிளியரா இருக்கு, பரவாயில்ல, ஓகே போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு எப்பவுமே நம்ம நினைக்க கூடாது. எப்ப எந்த இடத்துல வேணா நமக்கு ஸ்ட்ரகிள் தடங்கள் எல்லாம் வரும். அப்ப நம்ம டீம் இப்போ வீடு முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் நம்ம டீம்னா நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஸ், நம்ம கூட பிசினஸ்ல இருக்கக்கூடிய நம்ம பிசினஸ் க்ரோத் ஆகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள், இவங்க தான் நமக்கு ஒரு டீம் மீட்டிங்கா செட் பண்ணி நம்ம பண்ணணும். அவங்கதான் அவங்க அடுத்த ஸ்டெப் உங்களை கொண்டு போக போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களை கூட்டி வச்சு ஒரு டீம் மீட்டிங், நம்ம பிசினஸ் வந்து பரவாயில்லப்பா, போன மாசத்தோட இந்த மாசம் ஒரு 10% கூடி இருக்கு, அதுக்கெல்லாம் காரணம் நீங்க எல்லாம் தான், உங்களோட ஒத்துழைப்பு தான். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சப்போர்ட் பண்ணும்போது நம்ம பிசினஸ் இன்னும் க்ரோத் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்ற தகவலை நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அவங்க கிட்ட சில ஐடியாஸ் கேட்கலாம், எப்படி இன்னும் நம்ம பிசினஸ் க்ரோத் பண்ணி கொண்டு போறது அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட ஐடியா கேட்கலாம். அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா, ஏன்னா அவங்க தானே ஒர்க் பண்றாங்க. ஸோ அப்ப அவங்களுக்குள்ள தெரியும், சார் நம்ம இப்படி பண்ணா சார் நல்லா இருக்கும் சார், சார் நம்ம வெளியே கொடுக்கலாம் சார் நல்லா இருக்கு சார், இல்லைங்க சார் நம்மளே டைரக்டா சேல் பண்ணலாம் சார் நல்லா இருக்கும் சார், நம்ம தனியா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வச்சு பண்ணலாம். ஸோ பல ஐடியாஸ் வந்து அந்த டீம்ல இருக்கும் கொடுப்பாங்க, நமக்கே தெரியாது. ஆனா அவங்க நிறைய யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வளரதான் அவங்களுடைய வளர்ச்சி இருக்குன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நமக்கு வந்து அவங்களாலதான் வளர்ச்சி அடையுதுன்னு தெரியும். ஆனா அவங்களுக்கு நம்ம இன்னும் க்ரோத் கொடுத்தாதான் நமக்கு அதிகமான இன்கம் வருன்றது கண்டிப்பா அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அப்போ அந்த வளர்ச்சி அடையணும்னா கண்டிப்பா அந்த டீம் மீட்டிங் மஸ்ட். அந்த டீம் கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணியே ஆகும். அப்பதான் வந்துட்டு அவங்க வளர்ச்சி பற்றி சொல்லுவாங்க. இல்ல அதுல சில மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கும், அதை நம்ம கண்டுக்காம விட்டுருப்போம். அதையும் சொல்லுவாங்க, சார் இதை மட்டும் சரி பண்ணியிருந்தா நம்ம பிசினஸ் சரியா போயிருக்கும் சார், இதை நீங்க சரியா பண்ண சார், அதனாலதான் சார் 10% வந்து நம்ம க்ரோத் ஆயிருக்கு. இந்த மைனஸ் நம்ம சரி பண்ணா நம்ம 100% சக்சஸ் காமிச்சிருக்கலாம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம சொன்ன ஃபார்ம் ஹவுஸ் எடுத்துங்க, நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல எல்லாம் ரெடி போட்டா காய்கறி எல்லாம் இருக்கு, இதை எடுக்கும்போது நம்ம எடுத்தும்போது ஒரு சந்தையில கொடுக்குறோம்னா நமக்கு வந்து ரேட்டு கம்மியா தான் கொடுப்பாங்க. அது ஏன் நம்ம ஆன்லைன்ல வந்து நம்ம ஆர்கானிக் காய்கறிகளை விற்கக்கூடாது, நம்ம ஏன் வந்துட்டு ஒரு ஸ்டால் போட்டு விற்கக்கூடாது, இது போல ஐடியாஸ் தான் நம்ம டீமுக்குள்ள இருக்கும். ஆனா நம்ம அதை கண்டுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம எதுக்கு அந்த வேலை எல்லாம் தூக்கி எடுத்துக்கோ, நம்ம பொருள் போட்டோம்னா அவன் காசு கொடுத்தா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். ஆனா அந்த டீம் கிட்ட உட்காந்து பேசணும், அவங்க சொல்லுவாங்க, சார் வேணாம் சார், இப்படி பண்ணா 100% ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும், இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம அங்க கொடுத்தா நமக்கு வந்து 50% ப்ராஃபிட் தான் கிடைக்கும். அப்ப நம்ம இவ்வளவு நாள் உழைச்சி நம்ம பண்ணதுக்கு எதுக்கு சார் ஒரு 50% நம்ம விட்டு கொடுக்கணும், வேணாம்னு சொல்லலாம். அல்லது அதை விட அங்க கொடுத்து நமக்கு வரக்கூடிய வருமானத்தை விட இங்க நம்ம நேரடியா கொடுக்கும்போது கொடுக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் பொருட்களை கொஞ்சம் விலை கொஞ்சம் கம்மியாவும் கொடுத்தா அவங்களும் பயன்படுத்துறது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். சந்தையில கொடுத்து ரொம்ப ரேட் அதிகமா இருக்கும், நம்ம ரொம்ப கொஞ்சம் கம்மியா கூட கொடுக்கலாம்.
ஆனா ஆரோக்கியமான ஒரு காய்கறியை அவங்க யூஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு துணையா இருக்கலாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம்ல இருக்கிறவங்க டிஸ்கஸ் பண்ணி அதையும் சொல்லலாம். ஸோ எனிவே எது வேணாலும் நடக்கலாம். ஸோ இதையெல்லாம் யாருக்கிட்ட இருக்குன்னா அந்த டீம்ல இருக்கிறவங்க கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. அவங்க படிக்காம கூட இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கும். அந்த ஐடியாஸ் எல்லாம் நம்ம கேட்கும்போது நம்மளுடைய பிசினஸ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சக்சஸ் ரைட். இவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது தெரியுமா? ஓகே, அப்ப நானே சொல்றேன் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இவங்க பேரு ஆஷியுடைய பவுடர் அவங்கதான், எல்லாமே அவங்கதான். இவங்க பேரு ஜானகி. இவங்க கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. கோயம்புத்தூர் கம்பெனி ரன் ஆயிருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா பேசிக்கலி எவ்வளவு படிச்சிருப்பாரு நினைக்கிறீங்க? அந்த பேஸ் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப படிச்ச மாதிரிலாம் தெரியும் இல்லையா? அவங்க 5வது தான் படிச்சிருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 5வதோடு நிறுத்திட்டாங்க. அவங்க வீட்டுல அவங்க அப்பா நிறுத்திட்டாரு. என்ன நடந்ததுன்னா, அவங்க வீட்டுல எதுக்காக பொம்பளை பொண்ணு படிச்சுக்கிட்டு போதும் 5வதோடு நிறுத்தி நம்ம போதும்னு நிறுத்திட்டாங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, கூட அவங்க அப்பா வந்து நகை செய்பவர், நகை வந்து செஞ்சு விற்கிறவர். அவங்க அப்பா கூட போய் அந்த பொண்ணு அப்பா நானும் வந்துட்டு இருக்கேன், தொழில கத்துக்கிறப்ப நானும் கூட வரம்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவங்க அப்பா பொண்ணு தானே, சரி உட்காரமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தொழில கத்துக் கொடுக்குறாங்க. பொண்ணு வந்து ரொம்ப எக்ஸலண்டா சூப்பரா டிசைனா நல்ல நகையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த நகையை வாங்கி விற்கிறது ஒரு இடைத்தரகர்கள் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு தம்பி வந்து அதுல ஜாயின் பண்றாரு. அவர் வாங்கி விற்க ஆரம்பிக்கிறாரு. இடையில என்ன பண்ற, ஒரு நேரத்துல நிறைய லாஸை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களால எழுந்துட்டு கூட நிக்க முடியாத அளவுக்கு அவங்க விழுந்துடுறாங்க. இதுக்கிடையில அவங்களால ரொம்ப தன்னம்பிக்கை இழந்து நிக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. ஸோ அந்த கல்யாணம் ஆயிட்ட பின்னாடி அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்களால பேலன்ஸ் பண்ணவே முடியல ஃபேமிலியில. ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாருனாலும் அதை சரி பண்ணக்கூடிய லெவல்ல இல்லாம இன்னொரு இன்கம் அவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. ஸோ ஏற்கனவே அவங்க பண்ணிட்டு இந்த விஷயத்தை திருப்பி பண்ண முடியாது. ஏன்னா அதுலதான் ரொம்ப அடிபட்டு இருக்காங்க இல்லையா? அதுல மறுபடியும் விழுந்து இழந்துருக்கு. அவங்க தயாரா இல்லை. அடிஷ்னலா இன்னொரு ஏதோ ஒரு பணம் நினைக்கிறாங்க. அதுக்கிடையில அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு ஆயில் ரெடி பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க பிஃபோர் டெலிவரிக்கு முன்னாடி. ஸோ டெலிவரிக்கு அப்புறம் 2 வருஷம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்ன்றதா, குழந்தை இருக்குன்றதா ஃப்ரீயா இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து அந்த எண்ணெயை யூஸ் பண்ண ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இவங்க நம்பரை எப்படியோ கண்டுபிடிச்சி உங்களுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. மேடம், ஜானகி மேடம், வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு, இங்க பாருங்க மேடம், என் தலையில சுத்தமா முடியே இல்லாம வந்தது. நான் வந்து தலையில துண்டு தான் கட்டிட்டு போயிட்டு இருந்தேன். உங்க ஆயில் யூஸ் பண்ணப்பதான் என் தலையில முடியெல்லாம் வளர ஆரம்பிச்சது. நீங்க யாருக்கு பண்ணி கொடுக்குறீங்களோ இல்லையோ எனக்கு அது தெரியாது, எனக்கு உங்களுடைய ஆயில் வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் ஆகுது. என்னடா இது, நம்ம ஆயில் கொடுத்துருக்கோம், அந்த ஆயில் வந்து நல்லா இருக்கிறதுக்கு ஒரு காலேஜ் பண்ணி கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, எப்படி பண்றது, அவங்க பேரு முதலீடு இல்லை. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது மாதிரி கேட்கறவங்களுக்கு அந்த ஆயில் கொடுத்து மறுபடியும் ஆயில் ரெடி பண்ணி கொடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்து நிற்கக்கூடிய லெவலுக்கு மாத்திருக்காங்க. இன்னைக்கு சிங்கப்பூர், மலேசியாலாம் இவங்க ஆயில் போயிட்டு இருக்கு. நீங்க அதுல பாத்தீங்கன்னா ஆஷ்வின்ற ஆயில் போட்டு பாத்தீங்கன்னா, ஹெர்பல் ஆயில் போட்டீங்கன்னா உங்களுக்கு கூகுள்ல போடுங்க, எனக்கு தெரியும் பாருங்க உங்களுக்கு. ஸோ ஒரு பெண்ணா இருந்தாலும் கூட தன்னம்பிக்கையும் கான்பிடென்டா இல்லைன்னா எதுவுமே நம்ம ஜெயிக்க முடியாது. அவங்க அதுல விழுந்துட்டேன் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அடுத்த விஷயத்துல அவங்க ஜெயிச்சே இருக்க முடியாது. ஆனா அவங்க ஜெயிச்சு இன்னைக்கு நிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு எத்தனை இன்வெஸ்டர்ஸ் அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி மாதிரியே தான் இருக்கும். நீங்க நேர்ல பார்க்கும்போது கூட அந்த போஸ்ட்ல கூட பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு செலிபிரிட்டி மாதிரியே, ஒரு 5வது படிச்ச ஒரு பெண்ணுன்ற மாதிரி தெரியாது. அதுக்கிடையில அவங்க மாவு வித்திருக்காங்க, மசாலா பொடி செஞ்சு வித்திருக்காங்க, அந்த பொருளாதார நிலைமையை சரி பண்ணதுக்காக. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், ஒரே ஒரு இன்கம் போதும்பா, நான் இன்னைக்கு வேலைக்கு போனேன், சம்பாதிச்ச வருமானம் வந்துச்சு, அந்த வருமானமே எனக்கு போதுமானது அப்படின்னு எடுத்துன்னு வந்து நீங்க சொல்லிட்டு அதோட ஹாயா இருந்துருவீங்க. அந்த வருமானம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அதே வருமானம் வரவே வராது. அப்ப அதுல நமக்கு 30% இல்ல 40% இல்ல 50% கூட வரலாம். இப்போ நான் 1 லட்ச ரூபாய் மாசம் 1 லட்ச ரூபாய் நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கேன்.
எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் 50,000 ரூபாய் தான் வரும். நான் அந்த 50,000 ரூபாய் நான் எப்படி பேலன்ஸ் பண்ண போறேன்? ஆனால் 1,00,000 எனக்கு தேவை, அத்தியாவசியம், அனாவசியம் இல்ல, அத்தியாவசியம். அப்படி இருக்கிற பட்சத்துல அதை நான் எப்படி சரி பண்ண போறேன்? அதுக்குதான் நம்ம அடிஷ்னலா இன்னொரு பிசினஸ் ஏதாச்சும் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி பண்ணும்போது நமக்கு அதன் மூலியமா ஒரு இன்கம் வர ஆரம்பிக்கும். அந்த தொழில் எது மாதிரியான தொழில் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணோம். அந்த கம்பெனி ஏதாவது ஒரு கம்பெனி சூஸ் பண்ணி பண்றேன்னா அந்த கம்பெனி எது மாதிரியான கம்பெனி, அது நிரந்தரமான கம்பெனியா, அதுல சொல்லக்கூடிய அனைத்தும் உண்மைதானா, அதுல பலனடைந்தவங்க எத்தனை பேரு, இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா தெரியணும். தெரியலன்னா அந்த பிசினஸ் நம்ம செய்யவே கூடாது. அப்படி செஞ்சினா நமக்கு இன்னொரு இன்கம் வரும். இங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அம்பானியுடைய குழுவா இருக்கட்டும், டாடா குழுவா இருக்கட்டும், எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே பிசினஸோட நிக்கவே இல்லை. அதுக்கு அடுத்தடுத்து பல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று கூட ரமேஷ் சார் சொல்லும்போது நான் டாடா உப்பு தான் வாங்குவேன். அந்த டாடா உப்பு வாங்குறதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு. எனக்கு அவர் பாத்தீங்கன்னா சேரிட்டி நம்ம நாட்டுக்கு கொடுத்துருக்காரு, நார்த் இந்தியன் கூட நம்ம நாட்டுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அப்ப ஏன் நம்ம அந்த டாடா சார்ட்டை வாங்கக்கூடாது? அது ஒரு உணர்வு. நம்ம அவர் செஞ்சுட்டாரு அப்படின்றதுக்காக லட்சுமணா சார் கூட அவருடைய டவுன்லைன்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு சாரு. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,74,000 பேர் இன்னைக்கு இருக்காங்க. 100 ரூபாய் முதல் 12 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய டீமை உருவாக்கி வச்சிருக்காரு. யோசனை பண்ணி பாருங்க. அவரால் இன்னைக்கு பல குடும்பங்கள் இன்னைக்கு வீட்டுல அடுப்பெரியுதுன்னு சொல்லி சொல்லலாம். பல குடும்பங்கள் இங்க ஜெயிச்சிருக்குன்னு சொல்லலாம். அவருக்கே தெரியாத சில பேர் வாழ வச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதுக்கு அவர் விதை போட்டாரு. அந்த விதை தான் நீங்க முளைத்து கொண்டு இன்னைக்கு பெரிய ஆலமரம் வீட்டுமா போய் நிக்குது. அது யாருக்குமே தெரியாது. அது அவர் இன்னைக்கு யார்கிட்டையும் சொன்னதும் கிடையாது. அது மாதிரியான நிறை குணம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அதை பத்தி நம்ம பெருமையா பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் இப்ப இதை பேச போறதுதான் அவருக்கு தெரியாது. அதுதான் உண்மையான விஷயமும் கூட. ஸோ அது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்த நம்ம பண்ணும்போது என்ன நடக்குன்னா கண்டிப்பா நம்ம ஒரு சப்போர்ட்டடா ஒரு இன்கம் இருக்கும் அப்படின்றத நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சார் அந்த வீடியோ ப்ளே பண்ணி மேம் எந்த வீடியோ மேம்? சாங்கா டயலாகா? அதுக்கு முன்னாடி ஒரு டயலாக் அப்புறம் சாங். ஓகே மேம். நமக்கு என்ன வியாபாரம்? வியாபாரமா? அத சொன்னா நீங்க சிரிக்க மாட்டீங்களே. இப்ப சொல்லுங்க. புண்ணாக்கு வியாபாரம். என்ன தம்பி சிரிக்காம இருக்கீங்க? இது வரைக்கும் இதை கேட்டுவிட்டு யாருமே சிரிக்காம இருந்தது இல்லையே. அப்படி இல்லைங்க. ஒரு வியாபாரி திறமையத்தான் கவனிக்கணுமே தவிர அவன் விற்கிற பொருளை பத்தி கவலைப்படவே கூடாது. பலே பலே. தேங்க்யூ பிருத்திராஜ் சார். ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயத்த பண்ண போறோம்னா நம்மளுக்கு தேவைன்னா நம்மளுடைய திறமை தான். நம்ம எப்படி பண்ண போறோம், அந்த பிசினஸ்குள்ள எப்படி கொண்டு போறோம், அதை பத்தி தான் நம்ம கவலை பண்ணுமே தவிர நம்ம எந்த பொருள் விற்கிறோமோ அதை பத்தி மற்றவங்க என்ன கேள்வி கூத்து பண்ணுவாங்களோ அதை பத்தி நம்ம கவலையே படக்கூடாது. அதெல்லாம் கவலைப்பட்டா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. ஏன்னா நம்மளோட முன்னேற்ற தடையா இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் எல்லா விஷயமும் பண்ணதான் செய்வாங்க. நம்ம அது விஷயம் இல்லை. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றதுதான் முக்கியம். மற்றவங்களுக்காக நம்ம வாழல, நமக்காக நம்ம வாழறோம். அப்படி இருக்கும்போது நமக்கான விஷயத்த நம்ம மட்டும் தான் செய்யணும். ஸோ பாத்தீங்கன்னா இந்த தருணத்துல அந்த டைலாக் தேவைப்படுது, அதனாலதான் நான் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் அந்த சாங்கு கொஞ்சம் ஒரு 8 வரிகள் போன அப்புறம் நிற்கிறேங்க சார்.
செல்வம். சாமிக்கு தெரியும், பூமிக்கு தெரியும் ஏழைகள் நிலைமை. அந்த சாமி மறுவாழும் பூமி தந்திடும் தகுந்த பலனை. இதை பாடி பாடி விளையாடி ஆடி பல கோடி கோடி முறை கும்பிடுவோம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். ஸ்டாப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நம்ம எந்த தொழில் செய்தாலும் நம்மளோட திறமை தான் நமக்கு தெய்வமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து சக்சஸ் பண்ணணும்னா நம்ம தன்னம்பிக்கையோட இருக்கணும். எந்த நேரத்திலயும் நம்ம வந்து தன்னம்பிக்கை விற்கக்கூடாது. நமக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது உழைக்க கற்றுக்கொள், விடாமுயற்சியை கற்றுக்கொள், யாரையும் நம்பாது, தன்னம்பிக்கையுடன் எங்கேயும் விட்டு விடாது, தன்னம்பிக்கையுடன் இருந்தால் உலகம் உன்னை திரும்பி பார்க்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டு இந்த வாய்ப்பை அளித்த குமரேசன் சாருக்கும் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பிருத்திவிராஜன் சார் கண்டிப்பா பண்ணுங்க. சார் ரொம்ப அருமையான செஷன். ஆக்சுவலி வந்து ஒரு பிஸ்னஸ் உமன் வந்து என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்க, ஸோ அவங்களுக்கு ஃபேமிலி வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க சொன்ன விதம். ஸோ முக்கியமா வந்து கன்வின்ஸ் பண்றது அப்படிங்கிறது என்னத்தையும் அவனை சொல்லி நான் அந்த பிஸ்னஸ் பண்றேன் தயவுசெய்து நீ பேசாம இருன்னு சொல்றது இல்லை. நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸை இது பண்ணா நம்ம எக்கனாமிக் லெவல் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்களுக்கு சரியான ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது. ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எந்தெந்த வகையிலலாம் ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். வழக்கம் போல சிங்கப்பெண் கலக்கியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. சார் லக்ஷ்மி சார், நீங்க மேடமோட டீடைல்ஸ் சொல்றீங்களா? நீங்க இனிய நட்புணரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இந்த தளத்தின் வாயிலாக இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த மாதத்தின் இறுதி நாளான மார்ச் மாதத்தின் 31ஆம் நாள் காம்பஸ் கம்யூனிகேஷன் இன் பிசினஸ் என்கிற தலைப்பில் நம்மிடையே தனது கருத்துக்களை பயிற்சி வாயிலாக தந்துவிட்டு பின்னூட்டத்திற்காக காத்திருக்கும் இந்த ஆளுமை குறித்த அறிமுக நேரம் இது. இவர் வேலூர் மாவட்டம், வேலூரை சேர்ந்தவர். அடிப்படையில் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து புறப்பட்ட இவர் இப்பொழுது ஒரு தொழில் முனைவராக இருக்கின்றார். தமிழ், ஆங்கில இலக்கியம் மற்றும் நூலக அறிவியலில் சான்றிதழ் படிப்பு முடித்த இவர் நிகில் பவுண்டேஷன், ஜேசி போன்ற இயக்கங்களில் தன்னை இணைத்துக் கொண்டு ஒரு சான்றிதழ் பெற்ற பயிற்றுனராக இன்றைக்கு நிறைய சுய உதவி குழுக்கள், மகளிர்களின் தொழில் முன்னேற்ற அமைப்புகளில் பயிற்றுனராக இருந்து செயல்பட்டு வருகிறார். பள்ளி, கல்லூரி மாணவிகளுக்கு பல தனித்திறன் முன்னேற்ற பயிற்சிகளையும் வழங்கி வருகின்றார். அது மட்டுமல்லாமல் ஒரு FMCG நிறுவனத்தின் விநியோகஸ்தராக மிக சிறப்பாகவும் செயல்பட்டு வருகின்றார். நல்லதொரு தொழிலாளுமை தன்மையை தன்னுடன் வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் செயல்பட்டு வரும் இன்றைய பயிற்றுனர் ஆளுமை ஜேசி சுமதி அவர்களை இந்த தளத்தில் அறிமுகம் செய்வதில் நானும் நற்புலரியும் பெருமிதம் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ லக்ஷ்மி சார். ஒரு அருமையான இன்ட்ரடக்ஷன். ஸோ ஒரு பிஸ்னஸ் உமன் எந்த வகையில் அவங்க வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க இன்ட்ரடக்ஷன் வந்து தெரிஞ்சிருக்கு நமக்கு. அதனால தான் லக்ஷ்மி சார் வந்து மென்டார்னு சொல்றாங்க அவங்க. இன்றைய பிறந்த நாள், திருமண நாள், சிறப்பு நிகழ்ச்சிகள் செய்யும் நண்பர்கள் யாராவது இருக்கீங்கன்னா அவங்களுடைய அட்மிட் பண்ணி நீங்க பேசலாம்.
நம்ம டீம்ல யாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இன்றைய பிறந்தநாள் சுப நிகழ்ச்சிகள் செய்யும் அனைத்து உயிர்களுக்கும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் நட்புறுதி சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்து ஃபீட்பேக் கொடுக்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரமேஷ் சார் நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ். சரி சார், நட்புலரி அனைவருக்கும். சுமதி மேடம் எப்பவுமே பயங்கர கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு, எப்பவுமே அந்த லாஸ்ட் டே கூட பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தில் அப்படி சொல்லலாம், கெத்து சொல்லலாம், அதெல்லாம் அவங்கள்ட்ட எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த வகையில அழகாக அந்த 30 பேரையும் தள்ளி விட்டுட்டு 31வது ஆளா வந்து டிஃபரெண்டான ஒரு டைமென்ஷன்ல கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு பிசினஸை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும், எப்படி எல்லாம் கம்யூனிகேஷன் இருக்கணும், எப்படி அவங்கள்ட்ட பேசணும், ஒரு டீமை கூப்பிட்டு உட்கார வச்சு இதை பத்தி சொல்றதுனால நம்ம வீட்டுக்கு அடைச்சு ஒரு பார்ட்டி மாதிரி கொடுத்து அதை கம்யூனிகேட் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்டு அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம இன்ட்ராக்ஷனோட இது பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி இந்த ஆர்கானிக் ஃபுட்டு நம்ம பண்றது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை கொண்டு போய் ஒரு வியாபாரமா ஆக்கணும்னா அதுக்கெல்லாம் என்னென்ன பண்ண வேண்டியிருக்கு. அப்ப அந்த டிஸ்கஷன் கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அழகாக புரிய வச்சாங்க. கண்டிப்பா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு திங்கிங்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது அந்த மாதிரி சொன்னாக்க. ஃபைனலா எனக்கு இம்ப்ரெஸ் ஆன விஷயம், இந்த புண்ணாக்கு வியாபாரம் சம்பந்தமா ஒரு டயலாக் போட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம். நான் என்னோட பயிற்சியில கூட நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், நம்ம என்ன டெசிக்னேஷன்ல இருக்கிறோம், என்ன வேலை செய்யறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, அதை எப்படி செய்யறோங்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டயலாக் மூலமாக அதை வெளியிட்டது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா எத்தனையோ பிசினஸ் நம்ம உலகத்துல வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் எந்த பிசினஸ் பண்றோங்கிறது மேட்டர் கிடையாது, எந்த தொழிலோ எந்த பிசினஸோ நம்ம எப்படி பண்றோங்கிறதுல தான் அதோட வெற்றி இருக்குன்னு அழகா சொன்னாங்க. ரொம்ப அருமையா இருக்கு, நிறைய சொல்லிட்டே போகலாம். நேரம் கருதி நான் முடிச்சுக்கிறேன். சூப்பரான ஒரு செஷன் மேடம், சுமதி மேடம், சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ ரமேஷ் சார். சார் வீரசேகரன் சார் நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ் சார். அன்பு எளிமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புறி வணக்கம். இன்று நிறைவு நாள். இந்த தலைப்புக்கு சகோதரி அவர்கள் கொடுத்தது நிறைவு. என்னுடைய எண்ணத்துல அதான் வருது, நிறைவான செய்திகள் எல்லாம். எப்படி தொடங்கணும், எப்படி இருக்கணும், யாரை பத்தி கவலை பண்ணணும், யாரை பத்தி கவலைப்படக்கூடாது, எதுக்கு இப்போ போகணும், குடும்பத்தை எப்படி அதுல ஒத்துழைக்க வைக்கணும், எல்லாத்தையும் கவர் பண்ணி அருமையா சொல்லிட்டாங்க. இதுல வேல்யூ அடிஷனா ஒண்ணு சொன்னாங்க பாருங்க. லட்சுமி நாராயணன் சார்கிட்ட அவருக்கே தெரியாது நான் சொல்ல போறது, நான் சொன்னேன்னா அவரு உடனே போன் பண்ணிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு திருப்பி சொல்லுவாருன்னு. இலக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆற்றுப்படுத்துதல்னு. ஒரு புலவர் போனார்னா ஒரு பெரிய மன்னர் வந்து கொடுக்கறத இவரு தான் நல்லா கொடுப்பாருங்கிறத ஏழ்மையா உள்ள ஒருத்தருக்கு, ஏய் நீ அங்க போய் அலைஞ்சிட்டு இருக்காதப்பா, இங்க போப்பா, இது போன்று அந்த ஆற்றுப்படுத்துதலுக்கெல்லாம் அதுதான் வேல்யூ அடிஷன். இன்னும் மனிதம் வாழ்கிறது என்றால் அந்த ஆற்றுப்படுத்துதல், இது போன்று ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தல், இதுலதான் இன்னும் மனிதம் புனிதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனது அன்பான வேண்டுகோள் இதேதான். அன்பு சகோதரி அவர்கள் அடிக்கடி வர வேண்டும், இந்த அமுத ஊற்றை நமக்கு தர வேண்டும். அன்பு வேண்டுகோள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வீரசேகரன் சார். ஃபீட்பேக் நட்புறதி ஃபீட்பேக் அப்படின்னா வீரசேகரன் சார் தான் ஃபர்ஸ்ட். அவங்களுடைய ஃபீட்பேக் என்னைக்கும் போல என்னைக்கும் சிறப்பாக கொடுத்துருக்காங்க. தாமோதரன் சார் நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ். இனிய காலை வணக்கம். அவர்கள் வந்து ஒரு விவசாயி என்பதற்கு எடுத்துக்காட்டாக விவசாயத்திலிருந்து அவர்கள் பிசினஸை ஆரம்பித்தார்கள். மிக சிறப்பு மேடம். ஒரு பிசினஸ் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு பல காரணங்களை கூறியிருக்கின்றீர்கள். 30 நாளில் மற்றவர்கள் கூறியதை ஒரு சொல் கூட எடுத்துக்கொள்ளாமல் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் மிக சிறப்பு மேடம். ஏன்னா 30 நாள்ல யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது ஒரு சில பாயிண்ட்களை எடுத்து சில பேர் கடைசியில பேசுவாங்க. அந்த ஒரு எண்ணமே இல்லாமல் சுயமாக தன்னுடைய தொழிலில் இருந்து ஆரம்பித்து விவசாய தொழில், அது குடும்பத்தை டிஸ்கஸ் பண்ணி டீம் ஒர்க் பண்ணி ஒரு பிசினஸ் எப்படி நம்ம வளர்க்கணும், எப்படி செய்யணும் என்பதை மற்றவர்களும் கலந்து ஆலோசித்து
செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்தை இன்று பதிவு செய்ததற்கு என்னுடைய மனமாற நான் உங்களை வாழ்த்துக்கின்றேன். நன்றி மேடம், நன்றி. மீண்டும் மீண்டும் இதை போன்ற செஷனை கடைசி நாள் எடுப்பது மிக சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தாமோதரன் சார். சார் லிஸ்னர் சார், நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ். மற்றும் ஒரு முறை இனிய நட்புணரி வணக்கங்கள் நண்பர்களே. காம்பஸ் கம்யூனிகேஷன் இன் பிசினஸ், ஒரு வியாபாரத்தில், ஒரு வணிகத்தில், ஒரு தொழிலில் தகவல் தொடர்பு என்பது மிக இன்றியமையாத ஒன்று. அது குறித்து இந்த மாதம் முழுவதும் பல ஆளுமைகள் தங்களுக்கான கருத்துக்களை இங்கு பதிவு செய்திருந்தார்கள். நேற்று நானும் உங்களுக்கு என்னுடைய பாணியில் பதிவு செய்திருந்தேன். இதற்கு முன் நிறைய நாட்கள் நானும் உடல்நல காரணமாக நிறைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்ளாவிட்டாலும் கூட இன்றைக்கு சுமதியா மேடம் அவர்கள் பயிற்சி எப்படி இருக்கிறது பார்த்தபோது முற்றிலும் வித்தியாசமாக தான் இருந்தது என்றே சொல்ல வேண்டும். அதை நிறைய பயிற்சிகள் அட்டன் செய்த நண்பர்கள் இந்த தளத்தில் இருந்தால் அவர்களே அதற்கு சாட்சி. ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் அமையும் போதுதான், தகவல் தொடர்பு அமையும் போதுதான் ஒரு வணிகம் சிறப்புற வெற்றி பெற்று அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி முன்னேறி செல்கின்றது. அது வணிகம் எதுவாக வேண்டுமென்று இருக்கலாம். ஒரு கிளிப்பிங் ஒன்று போட சொன்னார்கள். அதில் அன்பே வா படத்தில் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் என்ன வியாபாரம் பண்றீங்க என்று கேட்பார். அவர் இயல்பாக தான் கேட்பார். அவர் அதை தடுக்க அதாவது அந்த தன் தந்தை செய்யும் வியாபாரத்தில் வளர்ந்து செழித்திருக்கும் அந்த பெண் அதை சொல்லாதீங்க என்று அவமானகரமாக கருதும் போது அவர் சொல்லிவிடவும் அதை சிரிக்காமல் அதை அவர் சொல்லுவார் பாருங்க, வியாபாரம் என்ன செய்யறோம், எப்படி செய்யறோம்ன்றதான் முக்கியம். அதை பத்தி எல்லாம் நம்ம செய்யற தொழிலை பத்தி எதையுமே நம்ம கேவலமா பேசக்கூடாது. இதுதான் உண்மை. எந்த தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம், தப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தொடப்ப வியாபாரம் ஹோல்சேல் பண்றாரு. தொடப்பம் மட்டும் நார்த் இந்தியால இருந்து வர வச்சு நிறைய இடங்களுக்கு இங்க தமிழ்நாடு அனுப்பிட்டு இருக்காரு. இப்ப இது ஒரு தவறான பிசினஸ் கிடையாது. இன்னைக்கு காலையில் எழுந்தவுடன் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்வதற்கு அந்த தொடர்பம் இல்லாவிட்டால் எந்த விதமான பயனும் இல்லை இருக்காது. அது போல முக்கியமான உயிர்நாடியான பல விஷயங்கள் மிக அவமானகரமாக கேவலமாக கருதப்படுவதை நாம் வழக்கமாக பார்க்கின்றோம். அதையெல்லாம் தவிர்த்து விட்டு எதை செய்கிறோமோ அதை சிறப்பாகவும் பயமின்றியும் தயக்கமின்றியும் வெளிப்படுத்தும் போதுதான் அந்த வணிகம் முன்னேறி செல்கிறது என்பதை இன்றைய பயிற்சி வாயிலாக அவர் சொன்னதை நான் முத்தாய்ப்பாக எடுத்துக்கொண்டு நல்லதொரு பயிற்சி வழங்கிய அவருக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ லக்ஷ்மி சார். ஒரு டீடைல் ஃபீட்பேக் சார், ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. விக்னேஷ்குமார் சார், நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த சுமதி மேம் எடுத்த டாபிக் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு நம்ம எடுத்து பண்ணணும். ஏன்னா என்ன மாதிரி ஒரு இளைஞர்களுக்கு இந்த மாதிரி டாபிக்லாம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருந்தது. ஏன்னா நானும் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஆண்டர்பிரினர் தான். பட் அதுல நிறைய விஷயங்கள் சொல்லி தருப்பாங்க. பட் அதுல ஒரு முக்கியமான விஷயமும் இவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா லாஸ்டா சொல்லக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, உங்களுக்கு எல்லாருமே ஒரு பிஸ்னஸ்னாவே ஐயோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதுல லாஸ் ஆயிடுமோன்ற பயம் இருக்கு. பட் இப்ப இருக்கிற காலகட்டத்துல எவ்வளவு புது வகையான பிசினஸ் இருக்கு. அதுல எந்த ஒரு பிசினஸ் மூலமே மத்தவங்க ஷேர் பிசினஸ் நம்ம டெவலப்மெண்ட் பண்ணாதான் அதுல பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ண முடியும். பட் நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம பிசினஸ் பண்றோம்னா நம்ம வீட்டுல இருக்கிறோம் கட்டு நம்ம சொல்றதுக்கே பயப்படுறோம், சுற்றி இருக்கவங்க சொல்றதுக்கே பயப்படுறோம். பட் சொன்னா ஏதாவது நம்ம கேலி கிண்டல் பண்ணுவானா அப்படின்ற மாதிரி இப்ப அந்த ஸ்டோரியில கூட சொல்லியிருந்தாங்க, சொல்லாதீங்கன்றது. ஆனா அவருக்கு நம்பிக்கையா சொல்லிதான் பார்ப்போமே, அவர் என்ன சொல்லிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னாரு, ஏன் கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கல அப்படின்ட்டு. பட் அவரு நிறைய கேலி கிண்டல பார்த்தனால இவர் அதை சிந்திச்சு சொன்னனால அவருக்கு அது பெரிய விஷயமா தெரியல, ஒரு சந்தோஷமான விஷயம். அதே மாதிரிதான் நம்ம மற்றவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் போது அது நம்ம என்ன சொன்னாலும் அதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நம்ம பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணா கண்டிப்பா நம்ம எடுத்த பிசினஸ்ல கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியாது. ரொம்ப அருமையா இன்னைக்கான செக்ஷன் மூலியமா சொல்லியிருந்தாங்க. அந்த பிசினஸ் எப்படி நம்ம எல்லாம் எடுத்து கொண்டு போனோம், எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் ஏதோ இது வந்தாலும் நம்ம எடுத்த குறிக்கோள நோக்கத்துல நம்ம விடாமுயற்சியோட இருந்தோம்னா கண்டிப்பா எந்த ஒரு பிசினஸ்லயும் சக்சஸ் பண்ண முடியும். எந்த ஒரு பிசினஸும் கெட்ட பிசினஸ் இல்லை, எந்த ஒரு பிசினஸும் நல்ல பிசினஸ். இன்னைக்கான செக்ஷன் மூலியமா அருமையா சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கான செக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ்டர் விக்னேஷ்குமார். அதாவது நட்புகளுடைய நோக்கமே அதுதான்.
நம்ம கொடுக்கக்கூடிய செஷன் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அது இளைய தலைமுறைகள் அதை கேட்டு பயன்பெற்றாங்க அப்படின்னா அது நம்மளோட உண்மையான நோக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஹீலர் வெங்கட்ராமன் சார், நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ். அனைவருக்கும் காலை வணக்கம். நிறைய விஷயங்கள் டச் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆளுமையும் அத சொல்லும் போது இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸை வந்து தான் பார்க்க முடியுது. அதாவது எந்த போஸ்டர்ல ஆரம்பிச்சு எதுல முடிச்சாங்க அப்படிங்கிறதுதான். கடவுளே கைவிட்டாலும் அந்த நிலம் கைவிடாதுங்கிற அந்த வார்த்தை வந்து அந்த பூமியோட பவரை வந்து காமிக்குது. இதை தாண்டி நான் 21 பிசினஸ் பண்ணிருக்கேன். பிசினஸ்னாலே கையில போய் கழுத்துல டை வாயில மெய்ன்னு சொல்றோம். இஃப் யூ ஆர் ட்ரூ டு யூ, ட்ரூ டு த பிசினஸ், த கஸ்டமர் வில் பிரிங் லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ். அவங்க சொல்லும் போது நம்ம எல்லாம் ஹெசிடேட் பண்ணிட்டு இதை பண்ணலாமா வேணாமா, மத்தவங்கள்ட்ட சொன்னா என்ன நினைப்பாங்க. நான் ரோட்ல நின்னுலாம் ஜூஸ் கலந்து கொடுத்துருக்கேன், வில்வா ஜூஸ். 10 ரூபா தான் கிடைக்கும். ஆனா ஒரு தொழிலாளி அவரு அவர் போய் ஒரு விவசாயி வந்து 1000 ரூபாய் செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல்ல பண்றத நம்ம 10 ரூபாய்க்கு இந்த ஜூஸை கலந்து கொடுக்குறது, இந்த ஹாப்பினஸ் சார் நல்லா இருக்கு சார், சந்தோஷமா இருக்கு சார். அதாவது நமக்கு இளநீ கடையில இளநிய வந்து உரிச்சு கொடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு நம்ம சொல்றோம் பாருங்க, காசை கொடுத்துட்டு. ஆனா அதை விட பெருமையா நினைக்கிறேன் நானு ஒரு விவசாயி வந்து சௌக்கியமா இருக்கணும்னு. அது மாதிரி அந்த அதாவது நான் ஒரு விஷயத்தையும் என்ன ரூல்னா 10 பேருக்கு ஒரு விஷயத்த கொடுத்துட்டா ஃப்ரீங்க. இன்னைக்கு ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறோம், விற்கணும்னு நினைச்சிட்டா ஜெயிச்சிட்டோம். வாங்கணும்னு நினைச்சா செலவு, விற்கணும்னு நினைச்சிட்டா வரவு. சின்ன ரூல். சோ இந்த பிசினஸ்ங்கிறது எனக்கு ரொம்ப உத்வேகமா நிறைய விஷயங்கள் 21 பிசினஸ் பண்ணிருக்கேன். 1 ரூபா கூட நஷ்டமானது இல்ல, 1 ரூபா கூட யாரையும் ஏமாத்தினது இல்ல. பார்ட் டைமா ஆரம்பிச்சு ஃபுல் டைமா போட்டு பட்டையை கிளப்பிட்டு இருக்கோம். அதனால பிசினஸ்ங்கிறது கையில போய் கழுத்துல டை வாயில மெய்ங்கிறதோட மட்டும் இல்லாம 10 பேருக்கு ஒரு விஷயத்த கொடுத்துட்டா ஃப்ரீ. 100 பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. 1000 பேர் கொடுத்தா நீங்க தான் தெய்வம். யூ ஆர் ப்ரொடெக்டிங் த வேர்ல்ட். அந்த ஹியூமன் கார்டுங்கிற அந்த ஃபீலை வந்து ப்ரௌடோட பண்ணலாம். செய்யும் தொழிலே தெய்வம். செய்யறவர்கள் ஒவ்வொருத்தருமே அந்த இறைவனுக்கு சமமானவர்கள். வாழ்க பல்லாண்டு மேடம். ரொம்ப அருமையா நீங்க நிறைய விஷயங்கள், அதாவது அந்த தாட்டே இல்லாதவனுக்கு கூட இன்ஸ்பிரேஷன் வரும். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஹீலர் சார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நட்புலரி ஏன் வந்து இன்னைக்கு 820 நாட்களை கடந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நல்லுள்ளங்கள். அதாவது பிசினஸ்ல இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிள் சார் சொன்னாங்க. 10 பேர் கொடுத்தீங்கன்னா ஃப்ரீ, அது 100 பேருக்கு பண்ணீங்கன்னா பிசினஸ் பண்ணீங்கன்னா நீங்க தெய்வம் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்னு வந்து கையில பை கழுத்துல டை, அப்புறம் வாயில மெயின் ஒரு வார்த்தை சொன்னாங்க. மார்க்கெட்டிங்னா எல்லாரும் பொதுவா சொல்றதுன்னா வாயில பொய்ன்னு சொல்லுவாங்க. இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாயில மெய் அப்படிங்கிற வார்த்தையை சார்ந்து கேட்கிறேன். தட் இஸ் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அதனாலதான் ஹீலர் சார் வந்து அவங்களுக்குள்ள ஒரு வட்டத்தை வச்சுக்கிட்டு சிறப்பான பல சாதனைகளை செஞ்சிருக்காங்க. 20 பிசினஸ்க்கு மேல நான் பண்ணியிருக்கேன். ஒரு பிசினஸ்லயும் 1 ரூபா கூட யாரையும் ஏமாத்தினது இல்ல, 1 ரூபா கூட நஷ்டமானது இல்ல. மிகப்பெரிய விஷயம் சார். இன்னைக்கு இந்த மாதிரி ஆட்கள் கிடைக்கிறது, சக்சஸ்ஃபுல் ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். லவ் பண்ணி பண்ணிருக்கீங்க, எதையும் கஷ்டப்பட்டு பண்ணல, இஷ்டப்பட்டு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த நல்லா தெரிஞ்சுட்டீங்க. சொசைட்டிக்கு வந்து நல்லது பண்ணிருக்கீங்க, அது அல்டிமேட்டா தெரியுது சார். அதுல நல்லது பண்ணி நானும் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து சொசைட்டில நீங்க எண்ணி பாத்துடலாம் சார். 1,00,000 பேர்ல ஒருத்தர் இருந்தா பெரிய விஷயம். பிசினஸ்னு வந்துட்டாலே அவங்க வேற ஒரு ட்ராக் எடுத்துடுறாங்க. தேங்க்யூ ஹீலர் சார், ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது உங்களுடைய ஃபீட்பேக். மிஸ்டர் சரவணன், நீங்க பேசலாம், பேசலாம். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம் மேடம். நல்லா செக்ஷன் எடுத்தீங்க மேடம், வாழ்த்துக்கள் மேடம். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சரவணன் சார். சார் விவேகானந்தன் சார், நீங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம் சார். அனைவருக்கும் உற்சாகமான நற்புலரி வணக்கங்கள். சுமதி மேடம், இன்னைக்கு உங்க செஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. குறிப்பா அந்த பிரசன்டேஷன்ல சொன்ன அந்த ஒரு இமேஜ், அப்புறம் அந்த மாதிரி ஏற்கனவே லட்சுமி நாராயணன் சார் சொன்ன அந்த அன்பேவா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் எவ்வளோ பெட்டர் கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால நம்ம வியாபாரத்தை எப்படி உப்பிருக்கலாம், அப்புறமா இல்லை தொழில், நம்மளுடைய குடும்பம் எல்லா இடத்துலையுமே நம்ம ரொம்ப சிறப்பாக பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு சொன்னது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு பணியதோட என்னோட வாழ்த்துக்கள். நற்புலரிக்கு நன்றி. நன்றி. தேங்க்யூ வேணுங்க சார். சார் லோகநாதன், நீங்க பேசலாம் ப்ளீஸ். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு செக்ஷனு. கடைசியா முடிக்கும்போது ரொம்ப அழகா முடிக்காங்க. செய்யும் தொழிலே தெய்வம், நம் திறமைதான தெய்வம். ரொம்ப அழகா இருந்தது. அந்த பாட்டு நல்லா இருந்தது, அதனுடைய கேதியும் நல்லா இருந்தது. நானும் இந்த பட்டு வளர்ப்புல 5 வருடமா
இயற்கையோடு இயற்கையா அதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதை பிசினஸ் மாதிரியும் பண்ணணும்னு ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் வேற தொழிலெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி. ஏன்னா எனக்கு பயம் இருக்கக்கூடாது. பிசினஸ்ல முதல் போட்டு வரணும் வராதுன்னு நினைக்கவே கூடாது. முதல் போடணும். அது இறைவனுடைய வாழ்த்துக்கள் இருக்கும். நம்ம நல்லதே நினைத்து நல்லதே செய்வது நல்லதே நடக்கும். நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி. நன்றி. தேங்க்யூ லோகநாதன் ஐயா. லோகநாதன் ஐயா பத்தி நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். சார் ஒரு ஏஜ்டு பர்சன், விதவுட் சுகர், விதவுட் பிரஷர், விதவுட் கொலஸ்ட்ரால் இருக்காத ஒரு சிறந்த மனிதர். சோ காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மனசுதான். அது மனசுல ஃபீட்பேக்ல வந்து மனசுல பட்டது எல்லாத்தையும் அப்படியே சொல்லிடுவாங்க. சோ ஒரு 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க நம்ம நட்புல டிராவல் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய சொத்துன்னு நான் நினைக்கிறேன் நட்புல. தேங்க்யூ லோகநாதன் சார், உங்க ஃபீட்பேக். நன்றி ஐயா, நன்றி நன்றி. எஸ் சார். சிவகனி மேம், நீங்க பேசலாம் ப்ளீஸ். அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். சுமதி மேம், எக்ஸலண்டா இருந்தது செஷன். எல்லாரும் சொன்ன மாதிரி இத்தனை நாள் நம்ம எப்படிலாமோ எடுத்திருப்போம், ஒவ்வொரு கோணத்துல எடுத்திருப்போம். ஆனா புதுசா என்ன சொல்லுவாங்க மேடம் இந்த டாபிக் பத்தி அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வரும்போது நீங்க ஒரு கோணத்துல நவரசம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு பாடல் ஆகட்டும், நீங்க சொன்ன அந்த பிக்சர் போட்டுட்டு அதுல இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் எங்ககிட்ட இன்டராக்ஷனோட கேட்டது நல்ல ஒரு செஷனா இருந்தது மேம். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அங்க ஏமாற்றம் இருக்காதுன்னு நினைச்சுதான் நான் வந்தேன். அதே மாதிரி இருந்தது இன்னைக்கு செஷன், ரொம்ப நல்லா இருந்தது மேம். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ சிவகனி மேம். லாவண்யா மணிமுத்து மேம், நீங்க பேசலாம் ப்ளீஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நல்லா இருந்தது மேம் செஷன். இன்னைக்கு டிஃபரெண்ட் வித் லைவ் எக்ஸாம்பிள்ஸோட நிறைய பேர் அந்த தடைகளை தாண்டி ஜெயிச்சதோட எக்ஸாம்பிள்ஸ் கொண்டு வந்து காமிச்சிங்க. தேங்க்யூ லாவண்யா மேம். சார் வெங்கடரமன் சார், நீங்க இதை பேசணுமா சார்? சார் ஹீலர் சார், திருப்பி அனலைஸ் பண்ணிருக்கீங்களா? ஏற்கனவே அனலைஸ் பண்ணதானா? இல்ல ஏற்கனவே அனலைஸ் பண்ணதா இருந்தாலும் இங்க வந்து கம்யூனிகேஷன்ங்கிறது பிரபஞ்சம் நமக்கு சில விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு நேத்திக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதை சொல்லணும்னு நினைச்சேன். அது நம்பர் மூலமா கம்யூனிகேட் பண்ணுமா? நம்ம கண்ணுல சில நம்பர்ஸ் பார்க்க முடியுமா? அந்த நம்பர்ஸை பார்க்க ஆரம்பிக்கும் போது நீங்க இந்த உலகத்துல பிறந்ததே சிறப்பு. பிறந்த நாளை ஏதாவது ஒரு காரியம் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சின்ன அட்டையில நீங்க பிறந்த தேதி, மாதம், வருடம் எழுதி பேக்கெட்ல வச்சுட்டு நீங்க போனீங்கன்னா சக்சஸ் ஆயிடும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த பிரபஞ்சம். இந்த பிறந்த உடனேவே நீங்க என்னதெல்லாம் பண்ணணும் அழகா அப்படிங்கறதெல்லாம் இந்த உலகம் வந்து நமக்கு பிரபஞ்சம் சொல்லி கொடுக்குதுங்கிறது தான் சிறப்பானது. அதை சொல்லணும்னு நினைச்சேன். இது வாய்ப்பா கிடைச்சது. நன்றி, வாழ்க்கை. தேங்க்யூ ஹீலர் சார். இதுதான் நட்புறவோட சிறப்பு. ஒரு டைமும் ஒரு புது விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அது நட்புறவு மூலமா கிடைக்கும். அதுதான் சிறப்பு. இன்னைக்கு வந்து தெலுங்கு வருடம் பிறப்பு உபாதி அது செலிப்ரேட் பண்ணக்கூடிய நம்மளுடைய நட்பு வட்டாரங்கள் சார். மன்னிக்கவும், நேற்று உகாதி முடிந்து விட்டது. இன்று ரம்ஜான் பண்டிகை. ரம்ஜான் பண்டிகைக்கும் நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் சார். வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்கணுமா? யாராவது மிஸ் பண்ணிருக்கீங்களா? பேசணும்னா பேசலாம். சார், என்னுடைய இன்றைய லிஸ்ட்ல பிறந்த தேதியை எழுதிட்டேன் சார். நன்றி. தேங்க்யூ. இமீடியட்டா அதை வந்து செயல்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். வழக்கம் போல நட்புலையில இன்றைய செஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா நடந்தது. ஸோ அந்த டாபிக்கோட கடைசி நாள், அந்த மந்த்தோட கடைசி நாள். ஸோ ஒரு சிறப்பான ஒரு உரையை வந்து நம்ம சிங்கப்பெண் சுமதி மேம் கொடுத்துருக்காங்க. நான் திருப்பி சொல்ற விஷயம் இதுதான். ஒரு என்டர்பிரினர் அப்படிங்கிறது ஜென்ஸா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மாதிரி, ஒரு விமன் என்டர்பிரினர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது நான் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா அபச்சொல்கள் சுபச்சொல்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அதை பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச். அதை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நட்புலை சார்பா மீண்டும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மேம், நீங்க உங்களுடைய ஏற்புரை கொடுக்கலாம் மேம் ப்ளீஸ். தேங்க்யூ பிரிதிராஜ் சார். ரொம்ப நன்றி. இன்னைக்கு எனக்காக ஃபீட்பேக்லாம் வாங்கியிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு பேசுறேன்.
இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு செஷனை பொறுத்தவரை நம்ம பார்த்தோம். இப்ப என்னென்ன விஷயத்த நம்ம பார்த்துட்டோம்னா, நம்ம ஒரு பொருளை எப்படி கன்சியூம் பண்றோம், எப்படி நம்ம ஒருத்தருக்கு ஷேர் பண்றோம், அதை எப்படி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும், எப்படி நம்ம இன்வைட் பண்ணணும், ஸோ எப்படி நம்ம ஹோம்ல வந்து ஒரு மீட்டிங் போட்டு பேசணும், ஒரு டீம்ல மீட்டிங் போட்டு பேசணும். இது ஒரு பிசினஸ் உடைய ஒரு ஸ்ட்ரக்சர். இதுல ஸ்டெப்ஸ் எல்லாம் யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் நல்ல ஒரு பிசினஸ் மேனா வர முடியும். ஸோ அந்த வாய்ப்பை வந்து கடைசியா நான் சொல்லிக்கலான்றதுனால தான் அதை நான் கடைசியா இருக்கிறத நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஃபீட்பேக் சொன்னாங்க பாத்தீங்கன்னா, எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த ஃபீட்பேக்லாம் நான் கேட்ட உடனே நம்ம ஃபீட்பேக் ரமேஷ் சார் ஆரம்பிச்சு, ரமேஷ் சார், வீரசேகரன் சார், அந்த லட்சுமணன் சார், விக்னேஷ், தாமோதரன் சார், ஈலர் சார், அந்த வந்து லோகநாதன் சார், சரவணா சார், விவேகானந்தன் சார், அப்புறம் சிவகணி மேம், லாவண்யா மேம், எல்லாரும் சொல்லியிருக்காங்க. என்னுடைய டீம்ல இருந்து இன்னைக்கு சில பேர் வந்து இதுல அட்டன் பண்ணாங்க. அவங்க ஃபீட்பேக் சில பேர் சொல்லவே இல்லை. சொல்லாதவங்க நம்மளுடைய ஃபீட்பேக்ல தனியா கொடுத்துருங்க. ஸோ நல்ல ஒரு செஷனுக்குள்ள நான் வர்றதுக்கு காரணமா இருந்தது லட்சுமணன் சார் தான். நான் ரொம்ப ரொம்ப ஏதாவது ஒண்ணு பண்ண சொன்னா எனக்கு ரொம்ப கோபம். எப்ப ஏதோ ஒண்ணு சொல்றீங்க, போன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றேன். பட் இருந்தாலும் சொல்லிட்டாரேன்றதுக்காக போனா அது கண்டிப்பா எனக்கு ஒரு பெஸ்டான ஒரு பிளாட்ஃபார்மா அமையும். அப்படி அமைஞ்சதுதான் இந்த நட்புலரி. ஸோ நான் இதுல பயணிக்கிறது ஒரு பெருமையா நான் கருதுறேன். ஏன்னா உங்களை போன்ற ஆன்றோர் சான்றோர் இருக்கிற சபையில நானும் ஒரு இடத்துல, ஒரு சின்ன இடத்துல நான் இருக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. உங்ககிட்ட இருந்து நிறைய பிளஸிங்ஸ் எனக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்குதுன்னா, ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ பிறந்த நான் இந்த இடத்துல வந்து நான் உங்களெல்லாம் சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விதி எழுதப்பட்டு இருக்குன்னா அதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு எனக்கு வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து நண்பர்களுக்கும் நற்பொழிவு சார்பாக வாழ்த்துக்கள், என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள். கண்டிப்பா தொடர்ந்து பயணிப்போம். நம்ம வீரசேகர் சார் சொல்ற மாதிரி பயணிக்கணுன்ற எண்ணம் இருக்கு. பட் ஆனா நானும் ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து வர முடியல. பட் இருந்தாலும் உங்க செஷன்ல சில டைம் சில பேருக்கு வர முடியலன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. கண்டிப்பா நம்ம அதுக்கப்புறம் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி. வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் நன்றி. நாளைக்கு தலைப்பு தரம் நிரந்தரம். நாளைக்கு வந்து தலைப்பு பாத்தீங்கன்னா தரம் நிரந்தரம். நம்மளுக்கு முதல்ல செஷன் ரமேஷ் சார் தான் இருக்கிறாரு. கண்டிப்பா எல்லாரும் கலந்துட்டு என்ன தரம் என்ன நிரந்தரம்ன்றதை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த வாய்ப்பை இந்த நேரத்துல சில நண்பர்கள் வந்து நட்புல வந்து ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க, பிளஸ் மெசேஜும் கொடுத்திருக்காங்க. நான் அதை வாசிச்சிடுறேன். அதை வீரசேகரன் சார் வந்து வழக்கம் போல் அனைவருக்கும் இனிய நட்புல வணக்கமும் நல்வாழ்த்துக்களும் அன்புடன் வீரான் கொடுத்திருக்காங்க. அடுத்து சரவணன் குட் மார்னிங் கொடுத்திருக்காங்க. அப்புறம் அருணகிரி சார் வந்து கங்க்ராட்ஸ் மேடம், எக்ஸலன்ட் கொடுத்திருக்காங்க. ஹீலர் சார் வந்து கொடுத்திருக்காங்க, தேங்க்ஸ் டு ஆல் ஹீலர் டிஆர்விஸ் லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டி அவங்க நம்பர் கொடுத்திருக்காங்க. 8754705671. பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி ஆல்வேஸ் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு நேரம் ஆயும் இன்னைக்கு வந்து தொடர்ந்து இணைந்திருந்து உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்தது, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு மிக்க நன்றி. நாளை மீண்டும் ஒரு ஆளுமையுடன் ரமேஷ் சார் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க சொன்னதை பத்தி பேசுறாங்க. ரமேஷ் சார் புது டாபிக் வந்து பாத்தீங்கன்னா தரம் நிரந்தரம் அப்படிங்கிற டாபிக் நாளைக்கு நற்பொழுது எடுத்து பயணிக்க ரெடியா இருக்கு. நாளைக்கு தயவுசெய்து வாங்க. முடிஞ்ச அளவு இளைஞர்கள் தரம் நிரந்தரம்ங்கிற டாபிக் மீண்டும் வந்து ஒரு தொழில் சார்ந்த டாபிக் அப்படிங்கிறதுனால தொழில சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்கிறவங்க உங்களுடைய க்ளோஸ் இளைஞர்களை முக்கியமா கூட்டுவாங்க. அவங்களும் பயனடையட்டும். நட்புதவியோட தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் கலந்துட்டு ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு நன்றி சொல்றேன். நாளை மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி.
Mm-hmm.